வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங். ஒரு சப்ஸ்கிரைபர் தயிர் எப்படி ஊற்றுறதுன்னு கேட்டிருந்தாங்க. பாலை திக்காக காய்ச்சிக்கணும். நல்லா கரண்டி போடாமல் விட்டிங்கன்னா ஆடையாக இருக்கும். கரண்டி போட்டு காய்ச்சி ஒரு 5 நிமிஷம் சிம்லே வச்சு கொதிச்சோன்னு காய்ச்சிட்டா நல்லா அச்சு மாதிரி வரையும். இன்றைக்கி நான் அந்த ஐஸ்கிரீம் பாட்டில் தான் ஊற்ற போகிறேன், காமிக்கிறேன். பாருங்க, நல்லா பொங்கிருச்சு. இருந்தாலும் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிட்டிங்கன்னா பால் நல்லாயிருக்கும். தயிருக்கு நல்லாயிருக்கும், கெட்டியாக இருக்கும், தண்ணி இல்லாமல் வரையும். இந்த மாதிரி கரண்டி போட்டு காய்ச்சணும். பொங்கிருச்சு, ஒரு 5 நிமிஷம் வச்சுக்குவோம். பக்கத்துலேயே தான் இருக்கணும், இல்லைன்னா பொங்கி ஊற்றிடும். அப்போ தீயை தூண்டிருக்கே, இப்போ குறைச்சிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டா நல்லா ஆயிடும். இப்படி காய்ச்சி வச்சோம். லேசாக வெதுன்னு கை பொறுக்கிற சூட்டில் ஊற்றிட்டு 2 பாட்டில் ஊற்றணும். நான் ஊற்றையில் காட்டுறேன். போதும், 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. பாருங்க, நல்லா பொங்கி வருது பாருங்க. ஆஃப் பண்ணிக்கிறேன். போதும், கொதிச்சிருச்சு. ஒரு வலையை வச்சு மூடி வச்சிட்றேன், கொசு எதுவும் வராமல் இருக்கும். வலையை வச்சு மூடி வச்சிருவோம். இந்த மாதிரி மூடிடுவோம், எதுவும் விழுகாமல் இருக்கும். அப்புறம் ஆரோட்டி ஊத்தையில் காட்டுறேன். தயிர் பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். இது லேசாக அப்படி தொட்டால் லைட்டாக சுடணும். இப்போ இதில் மழை காலங்கிறதுனால பனி இருக்கிறதுனால 2 ஸ்பூன் ஊற்றிக்குவோம், இல்லைன்னா உரையாது. 2 ஸ்பூன் இறம்ப மோரை ஊற்றிருக்கேன். இந்த தயிர் கூட ஒரு ஸ்பூன் இறம்ப ஊற்றிக்கலாம். ஒரு ஆற்றாட்டிட்டு அப்படியே இந்த பானையில் ஊற்றிக்குவோம். ஒரு ஆற்று நல்லா கலக்கி விட்டுறணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் இந்த உரம் படும். ஒரு ஆற்றாட்டிட்டு இப்போ இந்த பானையில் ஊற்றிக்குவோம். ஐஸ்கிரீம் வாங்கின பானை ஊற்றிக்குவோம். கொஞ்சம் இருக்கும். 3 பானைக்கு வருது. நாளைக்கு காமிக்கிறேன். அச்சு மாதிரி வரைஞ்சிருக்கும் பாருங்க. லைட்டாக சூடு இருக்கணும். ரொம்ப சூடு இருந்தால் முறிஞ்சாப்பில் போயிடும், மேலே தண்ணியாக நிற்கும். 3 பானைக்கு ஊற்றிட்டோம். நாளைக்கு காலையில் காட்டுறேன். அதை மூடி வச்சிடணும். இப்படி மூடி வச்சிட்டோம்னா அழகாக இருக்கும். காலையில் உரைய ஒட்டி காட்டுறேன். தயிர் நல்லா உறைஞ்சிருச்சு. இந்த ஐஸ்கிரீம் பானையில் வச்சோம்ல, அது அச்சு மாதிரி உறைஞ்சிருச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மட்கா என்ன 2 அப்பளம் சுட்டுங்க.